சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் அவர் நமக்கு வெளியே இருக்கிறார் என்று சொல்வது தெய்வ நிந்தை என்றும் அத்வைதம் கூறுகிறது. கடவுள் நமக்கு நெருங்கியவற்றுளெல்லாம் நெருங்கியவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்தை விளக்க ஒன்றாயிருப்பது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் எந்த மொழியிலும் இல்லை. கனவு கூட கண்டிருக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞான அறிவு இன்று வளர்ந்திருக்கிறது. இந்த வேளையில் மத நம்பிக்கை என்ற பெயரில் உலகின் பரந்த இதயங்களை குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைத்திருப்பது முடியாத காரியம். மத நூல்களில் உள்ள அனைத்தையும் அப்படியே நம்பும்படி கூறி மனிதர்களை குறுகிய எல்லைக்குள் அடைக்க முயல்வதால் அவர்களை மிருகங்களாக்கி சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி இழிவுபடுத்துகிறீர்கள். அவர்களின் அறவாழ்வை அளிக்கிறீர்கள். எல்லையற்ற அன்பு கொண்ட மிக உயர்ந்த இதயமும் எல்லையற்ற அறிவு பிரகாசமும் இணைந்த சேர்க்கையே இன்று மனிதர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அழியாத பேரின்பத்தின் வாரிசுகளே, ஆம், உங்களை பாவிகள் என்று அழைக்க இந்து மறைக்கிறான். நாம் ஆண்டவனின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமானவர்கள், பூரணர்கள், வையத்துள் வாழும் தெய்வங்களே, நீங்கள் பாவிகளா? மனிதர்களை அப்படி சொல்வது பாவம். மனித இயல்புக்கே அது அழியாத களங்கம். இந்து வார்த்தைகளிலும் கொள்கைகளிலும் வாழ விரும்பவில்லை. சொர்க்க வாழ்வு உண்டு என்றால் அவன் அவற்றை நேருக்கு நேர் காண விரும்புகிறான். ஆன்மா என்ற ஒன்று அவனுள் இருக்குமானால் அதனிடம் நேரே செல்ல விரும்புகிறான்.